வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கிருஷ்ணனை எதிர்த்து போரிட்ட அர்ஜுனன் என்ன காரணம்? இதை தெரிந்து கொள்ள வாங்க இன்னைக்கு காணொளிக்குள்ளே போகலாம். ஒரு நாள் அதிகாலையில் காலவ முனிவர் ஒரு நதிக்கரையில் நின்று கொண்டு காலை சந்தியாவந்தனமும் நித்திய பூஜையும் செய்து கொண்டிருந்தார். அதற்காக புனித நீரை கையில் ஏந்தி கொண்டு அவர் நின்றிருந்தார். அப்பொழுது யாரோ உமிழ்ந்த தாம்பூலம் முனிவர் கைகளில் இருந்த நீரில் விழுந்தது. அவர் திடுக்கிட்டு மேலே பார்த்தார். அப்போது கந்தர்வன் ஒருவன் விண்ணிலே உல்லாசமாக சென்று கொண்டிருந்தான். அவன் பெயர் சித்திரசேனன். அவன் சுவைத்து உமிழ்ந்த தாம்பூலம் முனிவர் கரத்தில் இருந்த புனித நீரில் விழுந்தது. நடந்த செயல் அவனை அறியாமல் செய்த பிழையாக இருக்கும் என ஒரு கணம் பொறுமையுடன் நின்றார் முனிவர். ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சித்திரசேனனும் அந்த உமிழ்ந்த தாம்பூலம் முனிவரின் கரத்தில் விழுந்தது களங்கப்படுத்தி விட்டது என்பதை அதே கண நேரத்தில் தெரிந்து கொண்டான். ஆனாலும் அதை அவன் பொருட்படுத்தாமல் நடந்த தவறுக்கும் மன்னிப்பும் கேட்காமல் வேகமாக சென்று விட்டான். கோபமடைந்த காலவ முனிவர் நேராக கிருஷ்ணனிடம் சென்று தனக்கு கந்தர்வன் இழைத்த தீங்கையும் அதனால் ஏற்பட்ட அபசாரத்தையும் எடுத்து கூறினான். சித்திரசேனனின் சிரசை தங்கள் பாதங்களில் சேர்த்து அவனுக்கு தண்டனை வழங்குகிறேன் என்று சூளுரைத்தார் கிருஷ்ணர். சித்திரசேனனை போரில் எதிர்ப்பதற்காக அவனுக்கு செய்தி அனுப்பதோடு போருக்கும் ஆயத்தமானார். இதை தெரிந்து கொண்ட சித்திரசேனன் முனிவரின் பாதங்களிலும் கிருஷ்ணனின் பாதங்களிலும் சரணடைந்து விட்டால் அவர்கள் மன்னித்து விடுவார்கள். ஆனால் அவனுடைய ஆணவத்தால் அதை செய்யாமல் அர்ஜுனனை இந்த காரியத்தில் ஒரு கருவியாக பயன்படுத்த எண்ணினான். இதையடுத்து அவன் அர்ஜுனனை சென்று சந்தித்துவிட்டு அவன் கால்களில் விழுந்து வணங்குகிறான். என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. நான் தெரியாமல் செய்த பிழைக்காக ஒருவன் என்னை போர் தொடுத்து வருகிறான் என்னை நோக்கி என்று சித்திரசேனன் கூறுகிறான். என்னுடைய காலில் விழுந்து விட்டீர்கள். எப்பாடுபட்டாவது நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று அர்ஜுனன் கூறுகிறான். இது நான் வணங்கும் கிருஷ்ணன் மீது ஆணை என்று அர்ஜுனன் கூறுகிறான். உன் மீது போர் தொடுத்து வருபவன் யார் என்று அர்ஜுனன் கேட்கிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் என்று சித்திரசேனன் கூறுகிறான். அர்ஜுனன் திகிலாலும் பயத்தாலும் ஸ்தம்பித்து விட்டான். அவன் நாவினின்றும் பேச்சு வரவில்லை. இதனை கண்ட சித்திரசேனன், அர்ஜுனா, அதிர்ச்சி அடைந்து விட்டீர்களா? உங்கள் ஆத்ம நண்பனும் வழிகாட்டியும் குருவுமான கிருஷ்ணன் மீது போர் தொடுக்க வேண்டுமே என்ற தயக்கம் அல்லது கண்ணனை ஜெயிக்கும் அளவு வீரம் இல்லையா என்ற பயம் தங்களால் முடியவில்லை என்றால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு அற்பாவில் என்று நினைத்து கொள்கிறேன் என்று கூறினான் சித்திரசேனன். அப்பொழுது அர்ஜுனன் கூறுகிறான், நான் பின் வாங்க மாட்டேன். நான் இந்த போருக்கு தயாராக தான் இருக்கிறேன். நான் உயிர் விட்டாலும் நீ உயிர் பிழைப்பது நிச்சயம் என்று அர்ஜுனன் கூறிவிட்டான். போர்க்கோலம் பூண்டு யுத்த பூமியில் கிருஷ்ணரை சந்திக்க புறப்பட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணன் கவசம் அணிந்து வாள் வில் ஏந்தி நின்று போர்க்களம் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து போனான் அர்ஜுனன். கடமையை செய்யும்போது பயத்தால் கலங்கக்கூடாது என்று கிருஷ்ணனிடம் ஏற்கனவே கேட்டு தெரிந்து கொண்ட அர்ஜுனன் பயத்தையும் தயக்கத்தையும் உதறிவிட்டு போருக்கு தயாரானான். கிருஷ்ணன் அர்ஜுனன் யுத்தம் ஆரம்பமானது. துரோணரிடம் தான் கற்ற வித்தை எல்லாத்தையும் தீர்ந்தது போல் தவித்தான் அர்ஜுனன். விண்ணிலே அஸ்திரங்கள் மழையாய் பொழிந்து கொண்டிருந்தன. அவை மோதுகின்ற சப்தங்கள் இடி முழக்கம் செய்தன. பிரளய காலம் போலவும் ஊழித்தீ பரவுவது போலவும் உலகம் நடுங்கியது. யுதிஷ்டனும் பீமனும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மோதிக்கொள்வதை அறிந்து கலங்கி யுத்த களத்திற்கு வந்தடைந்தனர். இத்தனைக்கும் காரணமான சித்திரசேனனை ஒரு பூச்சியை பிடிப்பது போல பிடித்து களத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான் பீமன். நாரதரும் தேவர்களும் அங்கே சித்திரசேனனுக்கு அறிவு புகட்டினர். அவன் ஆணவம் அழிந்தது, அறிவு தெளிந்தது. கிருஷ்ணரின் பாதங்களில் சரணாகதி என விழுந்தான் சித்திரசேனன். செய்த தவறுக்கு மன்னிப்பு கூறி அவனை காலவ முனிவர் கால்களில் விழுந்து நமஸ்கரிக்க செய்தார் கிருஷ்ணன். சித்திரசேனன் முனிவர் கால்களில் விழுந்து நமஸ்கரித்தான். அவனை மன்னித்தார் முனிவர். தன் ஆத்ம நண்பன் கிருஷ்ணனையே போரில் எதிர்க்கும் நிலை ஏற்பட்டதை வருந்தி நின்றான் அர்ஜுனன். அவனும் கிருஷ்ணனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பாண்டவ சகோதரர்களும் இந்த சம்பவத்துக்காக மனம் வருந்தி கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டனர். அதற்கு கிருஷ்ணன், இதில் உங்கள் தவறு ஏதும் இல்லை. இது ஏன் நிகழ்ந்தது என்று நீங்கள் கலங்கியிருக்கிறீர்கள். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தர்ம யுத்தம் நடக்கப் போகின்றது. அதற்கெல்லாம் போதிய பலமும் திறமையும் என்று சோதித்தேன் என்றார் கிருஷ்ணர்.